சினிமா குறித்த பல்வேறு சுவாரஸ்யமான செய்திகளை இந்த தொகுப்பில் காணலாம். ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் கடந்த வெள்ளிக்கிழமை திரையரங்குகளில் வெளியான படம் கருப்பு. 130 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவானதாக கூறப்படும் இந்த படம் 3 நாட்களில் உலக அளவில் 147 கோடி ரூபாயை வசூலித்துள்ளதாக ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸ் நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. சூர்யாவின் திரைவாழ்வில் 3 நாட்களில் அதிகபட்ச வசூலை குவித்த படமாக கருப்பு மாறியுள்ளது. சூர்யா நடிப்பில் அடுத்ததாக திரைக்கு வரவுள்ள படம் விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ். இந்த படத்தை லக்கி பாஸ்கர் பட இயக்குனர் வெங்கி அட்லூரி இயக்குகிறார். இந்த படம் ஜூலை மாதம் திரையரங்குகளில் வெளியாகும் என கூறப்படுகிறது. இதனையடுத்து ஆவேசம் பட இயக்குனர் ஜித்து மாதவன் இயக்கத்தில் நடிக்கும் படத்தில் சூர்யா நடிக்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. இயக்குனர் வெற்றிமாறன் ஒரு நேரத்தில் ஒரு படம் என்று பணிபுரிவதுதான் இதுவரையிலான வழக்கம். இப்போது முதன்முறையாக அரசன் படத்தையும் அமீர் நடிக்கும் புது படத்தையும் ஒரு சேர இயக்கி வருகிறார். இந்த 2 படங்களையும் முடித்த பிறகுதான் வாடிவாசலுக்கு வருகிறார் வெற்றி. நாசர் இதுவரைக்கும் 700 படங்களுக்கு மேல் நடித்திருக்கிறார். இதற்காக அவரின் நண்பர்கள் சேர்ந்து ஒரு சிறு விழாவாக எடுக்க தீர்மானித்திருக்கிறார்கள். நடிகர் சங்க கட்டடம் முழுமைக்கு வந்ததும் அதற்கான விழா நடக்கும் என்கிறார்கள். மலையாளத்தில் வெளியான ஆடு 3 படத்தில் ஒரு பாடலுக்கு கிளாமர் ஆட்டம் போட்டிருந்தார் வேதிகா. அந்த படம் 120 கோடிக்கு மேல் வசூலாகி இருப்பதால் வேதிகாவிடம் ஒரு பாடலுக்கு ஆட கேட்டு வாய்ப்புகள் வருகிறது. இதற்கிடையே ஹீரோயின் சென்ட்ரிக் கதைகளிலும் கவனம் செலுத்தி வருகிறார் வேதிகா. OTTயில் வெளியான யாஷினி வெப் சீரிஸை தொடர்ந்து தமிழில் மஹால் என்ற படத்தில் நடித்து வருகிறார். இசையில் இந்த ஆண்டும் சாதனை படைத்திருக்கிறார் ஜிவி பிரகாஷ்குமார். சென்ற ஆண்டில் அவரது இசையில் வெளியான கோல்டன் ஸ்பேரோ பாடல் 280 மில்லியனை கடந்து சாதனை படைத்தது. அதேபோல இந்த ஆண்டின் முதல் வெற்றியாக யூத் படத்தில் அவர் இசையமைத்திருக்கும் முட்டகலக்கி பாடல் 155 மில்லியனை கடந்து சாதனை படைத்திருக்க உற்சாகத்தில் இருக்கும் ஜிவி இசையமைப்பில் இன்னும் தீவிர கவனம் செலுத்தி வருகிறார்.